மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவிடமிருந்து விலக்கும் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தேவையில்லை என அதிரடியாக அறிவித்த பெஞ்சமின் நெதன்யாகு என்ற பல்வேறு செய்திகளோடு ஈரானுடைய உலகக்கிண்ண காற்பந்து அணியினர் எழுதிவிட்டு சென்ற உருக்கமான கடிதம் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்திருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையேயான இந்த யுத்தத்துல நடந்த மற்றொரு நலவுதான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையான உறவுல பாரிய விரிசலும் நம்பிக்கையின்மையும் ஏற்பட்டு இப்போது அரசியல் பூகம்பம் வெடித்தது மட்டுமல்லாம இஸ்ரேல் இப்போது அமெரிக்காவை விட்டு விலகுவதாக அதிரடியாக பெஞ்சமின் நெதன்யாகு அவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும் பொழுது கூறியிருக்கிறாரு. பெஞ்சமின் நெதன்யாகு என்ன கூறினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது நாடு இனி அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, எமக்கான ஆயுதங்களை நாமே உற்பத்தி செய்து எமது பாதுகாப்பையும் நாட்டையும் உறுதிப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இருப்பு படை போர் வீரர்களிடையே இடம்பெற்ற ஒரு பயிற்சி கருத்தரங்கின் போது அதிரடியாக இந்த கருத்தை வெளியிட்டது பெரும் அதிர்வலையையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இது இப்போது மாறி இருக்கு. மேலும் அவருடைய உரையில என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்களையும் அதற்கான பணத்தொகைகளையும் வாங்கி கொண்டு அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுகளோடு வாழ்வதை விட எமக்கான ஆயுதங்களை நாமே தயார் செய்துவிட்டு எமது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் உங்களை போன்ற இளைய தலைமுறைகளுக்கு தகுதியான பயிற்சிகளை வழங்குவதுதான் எமது நாட்டுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும், அதற்கான வழிவகைகளை அரசு செய்யும் அப்படின்னு ஒரு கருத்து தான் அந்த உரையில அவரு குறிப்பிட்டிருக்காரு. இதுவரைக்கும் எமது நட்பு நாடான அமெரிக்கா வழங்கி வந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை நம்பி அமெரிக்காவை சார்ந்து வாழ வேண்டிய தேவை கிடையாது என்ற அதிரடியான கருத்தை தான் இப்போது அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்க இடையே ஏற்பட்டிருக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லெபனான்ல உடனடியாக வந்து இஸ்ரேல் இராணுவத்தை வாபஸ் பெறணும், தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு உடன்பாடு காணப்பட்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்போம் என்ற ஒரு கண்டிஷனை போட்டதன் காரணமாக அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு பிறகு லெபனான்ல தாக்குதல் நடத்தக்கூடாது, உடனடியாக அவனது இராணுவம் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சதுக்கு இப்போது வந்து விரும்பியோ விரும்பாமலோ இஸ்ரேலுடைய பிரதமர் தனது ராணுவத்தை வாபஸ் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. அதனால் தான் அதிரடியாக இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேலால் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த நாட்டினுடைய முன்னாள் ராணுவ வீரர் ஈதாம் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ வீரர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவ உதவிகள் இல்லாமல் ஒருபோதும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை இஸ்ரேலால் மேற்கொள்ள முடியாது, ஈரானை அடிபணிய செய்ய முடியாது அப்படின்னு ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே அமெரிக்காவுடைய உதவி ஒத்தாசை இல்லாம, அமெரிக்காவுடைய ராணுவ உதவிகள் இல்லாம ஒருபோதும் இஸ்ரேலால் எந்த ஒரு யுத்தத்தையும் நடத்த முடியாது என்பதுதான் வரலாறு நெடுங்கிலும் இருந்த உண்மை. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது இவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தால் எதற்காக பெஞ்சமின் நெதன்யாகு இந்த வார்த்தையை விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு தூரம் பாதிப்பாகி நிராசையாகி இந்த இரு தரப்புக்கிடையே இருக்கின்ற உறவுகளை பாரிய விரிசல் ஏற்பட்டு இப்போது ஈரானோடு கூட்டு சேர்ந்து எம்மை கலட்டு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல பெஞ்சமின் நெதன்யாகு இருப்பதனால இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. ஆனா யதார்த்தத்துல அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் இவரால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேச்சில் சொல்லி இருந்தாரு. அமெரிக்கா என்ற ஒரு நாடு இல்லை என்றால் எப்போதோ வரைபடத்திலிருந்து இஸ்ரேலை துடைத்து எறிந்திருப்பார்கள். இஸ்ரேலை பாதுகாக்கின்ற அரணாக அமெரிக்கா இருக்குது, இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கையாக விட்டிருக்கிறாரு. உண்மையிலே அமெரிக்க இஸ்ரேல் இடையான ராணுவ ஒப்பந்தங்களும் ராணுவ உதவி ஒத்தாசைகளும் பரிமாறப்படுது எப்போதிலிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாம் உலக மகா யுத்தம் நிறைவுக்கு வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நிதி உதவி வழங்கியிருக்கிறாங்களாம். இந்த நிதி உதவியினூடாக வெறுமனே ராணுவ தளவாடங்கள் தான் வாங்கப்படணும், வேற எந்த செயற்பாடுகளுக்கும் அரசு இந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுடன் இதுவரைக்கும் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கு. அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி 1962ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு அதிரடியாக தற்காப்பு ஏவுகணைகளை கொடுத்திருந்தாரு. இதை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அன்றிருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பிய போதுதான் அவர் சொன்ன பதில் வந்து, எகிப்துக்கு சோவியத் ஒன்றியம் மறைமுகமாக ஆயுதம் கொடுக்குது, அதனால அதை சமப்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு நியாயத்தை சொன்னாரு. எகிப்துக்கு சோவியத் ஒன்றியம் ஆயுதம் கொடுத்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்கா எங்க இருக்குது? மத்திய கிழக்கு நாடு எங்க இருக்குது?
எகிப்துக்கு சோவியத் ஒன்றியம் ஆயுதம் கொடுத்தா அதை சமப்படுத்தணும், அதுவும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கணும் என்ற தேவை அமெரிக்காவுக்கு எதனால ஏற்பட்டது? தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் தமது கொண்டோல்ல வச்சுக்கொள்வதற்கு இயக்குகின்ற ஒரு இயக்கமாகத்தான், ஒரு இயக்க சக்தியாகத்தான் இஸ்ரேல அமெரிக்கா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வளர்த்திருக்குது என்பது தெரியுது. அதுக்கு பிற்பாடு திடீரென சித்தோ அக்டோபர் என்று சொல்லப்படுகின்ற 1972ஆம் ஆண்டு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் போர் மூண்டது. இந்த யுத்தத்துல வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கிய ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. இஸ்ரேலுடைய பிரதமர் உடனடியாக கடிதம் ஒன்று வரைஞ்சாரு அமெரிக்காவுக்கு. அந்த கடிதத்துல என்ன கோரிக்கை முன் வச்சாருன்னா, அவசர உதவி அப்படின்னு சொல்லி. நூற்றுக்கணக்கான பீராங்கிகள் தகர்க்கப்பட்டாச்சு, பல போர் விமானங்கள் சுக்கு நூறாக்கப்பட்டாச்சு, இந்த யுத்தத்துல ஒரு தோல்வியிட விளிம்புல நாங்க இருக்கிறோம், எங்களை பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. உடனடியாக அன்றிருந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை உடனடியாக கொடுத்து தேவையான இராணுவ தளவாடங்களையும் அனுப்பி வச்சு அந்த யுத்தத்தை எகிப்துடனான ஒரு சமாதான உடன்படிக்கையோடு நிறைவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த யுத்தத்தை அடுத்து 40% பணவீக்கம் வறுமை கோட்டில் இஸ்ரேல் இருந்தது. உடனடியாக இஸ்ரேலை பாதுகாக்கணும், வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி மானிய அடிப்படையில் தேவையான உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் என்று எல்லா வகையான உதவிகளையும் அப்போது இருந்த ஜனாதிபதி டொனால்டு ரீகன் இந்த ஒரு உதவியை பண்ணி இஸ்ரேலை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் மீளெழுச்சி பெறுவதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஆண்டுகள் திட்டம் அப்படின்னு சொல்லி 21.3 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை வாரி வழங்கினாரு. இது போதாது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு வந்த அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு 38 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை இராணுவத்துக்கு தேவையானதுகளை வாங்கி கொள்ளுங்க, ஆயுதங்களை கொள்வனவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாரி வழங்கினாரு. ஒவ்வொரு ஆண்டும் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்து வந்தாங்க. 2023ஆம் ஆண்டு காசாக்கு எதிரான யுத்தம் திடீர்னு மூண்டதன் காரணமாக இவைகளுக்கெல்லாம் அப்பால சென்று அந்த ஆண்டு மட்டும் 14.1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை மேலதிகமாக அமெரிக்கா வழங்கி அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்கான உதவியை முத்தாசையும் வழங்கி இருந்தது. அமெரிக்கா இவ்வாறு பணங்களை வாரி வழங்குவது நிபந்தனைகள் இல்லாம அல்ல, எமது அனுமதி இன்றி நீங்கள் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையை பிறப்பிச்சிருக்காங்க, நிபந்தனையை போட்டிருக்காங்க. அதனால் தான் லெபனான்ல இருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா சொன்னது. அதற்காக இஸ்ரேல் வெளியானது. இல்லை என்றால் இஸ்ரேல் வெளியாகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. எதற்காக இத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை கொடுத்து இஸ்ரேலை வாழ வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிராந்தியங்களை அமெரிக்கா பல்வேறு கூறுகளாக பிரிச்சிருக்கி ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு நீர்மூழ்கு கப்பலை தரிக்க செய்து உளவுகள் பார்க்கின்ற பணியை செய்யறாங்க. இதுக்கான செலவாக வருடத்துக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுது. ஆனா மத்திய கிழக்குக்கு எந்த ஒரு நீர்மூழ்கு கப்பலையும் உளவு பார்ப்பதற்காக அமெரிக்கா நிறுத்தல. அதற்கு ஈடாக இஸ்ரேலை நிறுத்தி இருக்கு, இஸ்ரேலை வாழ வைக்குது. வருடத்திற்கு 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதனால ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு செலவிட வேண்டிய பணத்தை விட குறைவாக இஸ்ரேலுக்கு செலவிடுவதனால இஸ்ரேலை வாழ வைக்கின்ற பொறுப்பை அமெரிக்கா எடுத்திருக்கி. அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக இஸ்ரேலை பயன்படுத்து. அதனால ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையோட பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது. இப்போது ஈரான் அதற்கான ஆப்ப சொருகி விட்டதனால அமெரிக்காவிடமிருந்து இப்போது இஸ்ரேல் விலகுகின்ற ஒரு சூழ்நிலை உருவானதைத்தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாஹூ அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே அரசியல் பூகம்பத்தை யுத்தத்தையும் வெடிக்க செய்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானின் உலகக்கிண்ண காற்பந்து அணியினர் கைப்பட எழுதிய கடிதத்தை லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கின்ற சோபியா மைதானத்தினுடைய ஆடை மாற்றும் அவர்களுடைய அறையில விட்டு சென்றதுதான் இப்போது ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாம, அந்த கடிதத்தில் இருக்கின்ற உயிரோட்டம் உள்ள உணர்வுகள் இப்போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் தொட்டிருக்கு. அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பேர்சியாவில் இருந்து இன்றைய நவீன ஈரான் வரைக்கும் ஈரானுடைய ஆன்மாக்கள் உயிருடனும் உறுதியுடன் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய விருந்தோம்பலுக்கு மிக்க நன்றி. நாங்கள் பெருமையுடன் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்திருந்தோம், கௌரவத்துடன் போட்டியில் கலந்திருந்தோம், கண்ணியத்துடன் விடைபெற்று செல்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதி நிலவட்டும் என்றும் பிரார்த்திக்கிறோம் என்ற ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை தான் கைப்பட எழுதி கைச்சாத்திட்டு அந்த அறையில விட்டு சென்றாங்க. இந்த கடிதத்துல 2 ஹார்டுகள் ரெட் பேனையால் வரையப்பட்டது மட்டுமல்லாம ஒரு குறியீடு போடப்பட்டு அதுக்கு பக்கத்துல 168 மீனாப் அப்படின்ற ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தினூடாக ஈரானுடைய காற்பந்து வீரர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப நன்றி உள்ளவங்க,
எந்த சவாலையும் எதிர்கொள்வோம். ஈரானுடைய ஆன்மா அன்று தொட்டு இன்று வரைக்கும் உயிருடனும் உறுதியுடனும் இருக்கிறது. எவ்வகையான நெருக்கடிகள் வந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு ஈரானியர்களுக்கு துணிவிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை தான் சொன்னது மட்டுமல்லாம நன்றி உள்ளவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னதோட அமெரிக்கர்களுடைய கொடூர முகம் என்ன என்பதையும் 168 மீனாப் அப்படின்ற ஒரு செய்தியினூடாக உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மீனாப் 168 என்பது என்ன தெரியுமா? அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்த ஆரம்ப போரில் தான் முதல் நாள்ல எதற்காக இறந்து போறோம் என்ற ஒரு விஷயம் தெரியாமலே கள்ளம் கபடம் இல்லாத 13 வயதுக்குட்பட்ட பெண்கள் பாடசாலையில கல்வி புத்தகங்களோடும் புத்தக பைகளோடும் தமது உயிர்கள் போனது இதுக்கு காரணமாக இருந்தது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியைத்தான் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும். அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய தேவைக்கில்லாத இந்த உறவு அறுந்து போகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.